முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்பவுமே டென்ஷனா தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாம நாங்க எப்பவுமே டென்ஷனா. கன்னி பேச்சாக தான் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க. இந்த லைவுக்கு முன்னால அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்ட் படிச்சுட்டு எதை நீக்கலாம் என்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்போ பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. அப்படி இல்ல, இப்ப உங்களுடைய கட்டுப்பாட்டுல இது லைவ்ல போகுது எல்லாமே. உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால் தான் இதற்கு ஒரு முடிவு வரும். மொழியை நீங்க பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாத்திக்கணும். எங்கள் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்பதற்கேற்ப நாங்க மிகவும் கூலா தான் இருக்கோம். பேரவைத் தலைவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும் போது என்னுடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. சிபிஐ வழக்கு இருக்குதெல்லாம் கரெக்ட் தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பாக்குறியான்னு கேட்டாருன்றதுக்கோசம் தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய நான் வேற எந்த அர்த்தத்திலையும் நாங்க எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்ல. அவர் முதல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினைச்சிருந்தாங்க. இப்போ போன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதை ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்க முதல்வர் என்பது தெரிவிச்சு. சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினசரி பேப்பர்ல பார்த்து செய்திகளை பார்த்து அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றதுதான் அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார்.